கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தை வரும் 19ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பிப்ரவரி வரை 3 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை சென்ட்ரல் எழும்பூரிலிருந்து பெங்களூருவுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நாகையிலிருந்து தாம்பரத்திற்கும் திருவனந்தபுரத்திலிருந்து எழும்பூருக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ விமானங்களின் டிக்கெட் கட்டணத்தை பயணிகளுக்கு திருப்பி வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்குள் பணத்தை திருப்பி வழங்கவும் மறு அட்டவணை கட்டணங்களையும் வசூலிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. கோவைக்கு 57,000 ரூபாயாகவும் பெங்களூருவுக்கு 18,200 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் விமான கட்டணம் உயர்ந்துள்ள நிலையில் கட்டண உச்சவரம்பை நிர்ணயித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 500 கிலோமீட்டர் தூரம் வரை கொண்ட விமான பயணத்திற்கு 7,500 ரூபாயாக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்காக 99.86% கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. 98.69% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு வேலு நாச்சியார் பெயர் சூட்டல். மேம்பாலத்தை ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் ஸ்டாலின் வருகையொட்டி மதுரையில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி ட்ரோன் பறக்கவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாஜக மதத்தை வைத்து தமிழ்நாட்டில் கால் வைக்க முயற்சி செய்வதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் அடுத்த சிந்தாமணியில் கருணாநிதி சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை பாஜகவுக்கு விற்றுவிடுவார்கள் என்று கூறினார். தமிழ்நாடு அயோத்தி மாதிரி மாறுவதில் தவறில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ராமராட்சி அமைய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறார்கள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மலைகளில் கல்குவாரி உருவாக்கி அழிக்கும் போது யாரும் வரவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்தில் 5,000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நேற்று தாவேகாவில் இணைந்த நாஞ்சில் சம்பத்துக்கு பரப்புரை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் ஆனந்துடன் இணைந்து பணிகளை மேற்கொள்வார் என்று விஜய் அறிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக அரசு மருத்துவர்கள், மின்வாரிய அதிகாரிகள், வணிகர் சங்க நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான 17 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ONGC நிறுவனத்திற்கு எதிராக கடந்த 2015ஆம் ஆண்டு நடந்த போராட்டம் தொடர்பான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் கடைசரக்காக கருதக்கூடாது என்று விவாகரத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. குழந்தைகளின் உணர்வு விருப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஒப்பந்த பணியாளர்களை 4 மாதத்தில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திருச்சி பெல் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட மறுத்த மத்திய தொழில் தீர்ப்பாயத்தின் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. டிசம்பர் 10ஆம் தேதி முதல் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைனின் கீவ் பகுதி அருகே உள்ள ரயில்வே நிறுவனம் பலத்த சேதமடைந்துள்ளது. இதனால் ரயிலின் இன்ஜின், ரயில் பெட்டிகள் உள்ளிட்டவை முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமாகின. நள்ளிரவில் ரஷ்யா 653 ட்ரோன்களையும் 51 ராக்கெட்டுகளையும் அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் 585 ட்ரோன்களையும் 30 ராக்கெட்டுகளையும் யுக்ரைனிய படைகள் அழித்துவிட்டதாக தெரிவித்துள்ளது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் பாதிப்பு இல்லை என கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான பரிசை வழங்கியது சர்வதேச கால்பந்து சம்மேளனம். வாஷிங்டனில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அட்டவணை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது இந்தியா. கடைசி ஒருநாள் போட்டியில் ஜெய்ஸ்வால் சதமடித்த நிலையில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்கள் குவித்து ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்த சாதனையை எட்டினார். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன்கள் எடுத்துள்ளது. 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 43 ரன்கள் பின்தங்கி உள்ளது. மலேசியாவில் நடைபெறும் ரேஸ் சர்க்கியூட்டில் பத்மபூஷன் அஜித்குமார் பங்கேற்கும் நிலையில் அவரை நடிகர் சிம்பு சந்தித்து வாழ்த்து கூறினார். அஜித்தின் ரேசிங் அணியின் ஜெர்சியை அணிந்து வந்த அவரின் வருகையால் அங்கிருந்த ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படம் வரும் 12ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. ரஜினிகாந்த் சினிமாவில் அறிமுகமாகி 50 ஆண்டுகள் ஆவதை ஒட்டி படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. வங்கிகளில் 78,000 கோடி ரூபாய் பணம் உரிமை கோரப்படாமல் உள்ளதாக டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்த பணத்தை திருப்பி வழங்க சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அடிமைத்தனம் இந்தியாவின் உற்பத்தி சூழலை அழித்துவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்திய விண்வெளித்துறை முன்பு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது தனியாருக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திங்கட்கிழமை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக காணொலி வாயிலாக கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகார வரம்பு இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற கோரி பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். நான் என்ன சொல்றேன், நாங்க அண்ணன் தம்பியா மதுரையில பழகிட்டு இருக்கோம்ப்பா. எங்க ஜாதியே எங்களுக்கு கிடையாது, மதம்லாம் கிடையாது. இதுல என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் நேரத்தில் இதை ஒரு மத பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செய்கிறாங்களோ என்ற சந்தேகம் வருது. அதிமுக
பிஜேபிக்கு சப்போர்ட்டு, மதவாதத்துக்கு சப்போர்ட்டு அப்படின்னு. நோ, எங்களுக்கு அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி, எங்கள் கட்சி நான் தொடங்கினதே இஸ்லாமியர்களை வச்சு தான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க போகிறதுல நாங்கள் அதிமுக கலந்துக்கிற சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரா? நாங்கள் எதுவும் கலந்துக்கிட்டோமா? நான் போனானா? எங்கள் கழக நிர்வாகிலாம் போனாங்களா? அங்கே இருக்க கழக நிர்வாகிலாம் வந்தாங்களா அந்த தீபம் ஏற்றுறதுக்கு? கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சிட்டனூர் இரும்பாலைக்கு சொந்தமான பகுதியில் தலை துண்டிக்கப்பட்டு இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் தலையை போலீசார் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழை விட்டும் விளை நிலங்களில் தேங்கிய நீர் வழியானதால் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் அழுகியது. டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் ராயநல்லூர், மாங்குடி, ஒதியத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளை நிலங்களில் மழை நீர் தேங்கியது. இதனால் அழுகிய பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதாது எனவும் கூடுதலாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் அறிவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலும் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாக வேளாண்மை துணை இயக்குனர் அறவாழி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர் எந்த விவசாயிகளும் விடுபடாத அளவிற்கு கணக்கெடுப்பு நடைபெற்று அதற்கான நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கல்லூரி மாணவர்களிடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு. 2 மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒருவரை மற்றொருவர் கத்தியால் குத்திவிட்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் படுகாயமடைந்தார். சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ஆரிஃப் என்பவர் முருகன் கோவிலுக்கு சென்ற நிலையில் யானை மண்டபம் அருகே நின்று கொண்டிருந்த அவர் மீது வேப்ப மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் இளைஞருக்கு முதுகெலும்பில் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து கோவில் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கும்பகோணத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களால் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் மூளைச்சாவு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மாவனல்லா கிராமத்தின் சாலையில் 3 நாட்களாக புலியின் நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தினர். கடந்த 2 நாட்களுக்கு முன் சாலையில் சென்ற காரின் முன்பு கம்பீரமாக புலி ஒன்று நடந்து சென்றது. இதே புலி இன்று மாவனல்லா சாலை வழியாக அரசு பேருந்து சென்றபோது திடீரென சாலையை கடந்து சென்றது. இதனால் இரவில் புலியை பார்த்தால் அதற்கு இடையூறு செய்யும் செயலில் ஈடுபட வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 1.11 கோடி ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது பணம் சிக்கிய நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.